ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவ்ஸ் பிரெய்னி வேவ்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில்லோட ஒன் ஆஃப் த ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இது வந்து 4th ஸ்கில். இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சென்டர் ஒரு ரிசீவர் இருக்கணும். அந்த சென்டர் கிட்ட இருந்து ரிசீவர் கிட்ட மெசேஜ் போகும்போது அவங்கள்ட்ட இருந்து நமக்கு நல்ல ஃபீட்பேக் வரணும். ஆனா அந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து லாங்குவேஜ் அவங்களுக்கும் புரியுற லாங்குவேஜ் நமக்கும் புரியுற லாங்குவேஜா இருக்கணும். இன்னொன்னு என்ன மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்ல சொல்ல போறோம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து ரொம்ப காஷியஸா எடுத்துக்கணும். இன்னொன்னு ஆடியன்ஸ் யாருங்கிறதையும் பார்த்துக்கணும். அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுல தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். நம்ம ஒண்ணு சொல்லி அவங்களுக்கு புரியாம இருந்தா 2 சைட்லயுமே நம்மளுக்கு டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆயிடும். இப்போ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு 7 C's ஆர் இம்பார்ட்டன்ட். இந்த 7 C's என்னென்ன அப்படின்னா, கிளாரிட்டி, கான்கிரீட், கன்சைஸ், கொஹரண்ட், கரெக்ட், கம்ப்ளீட் அண்ட் கர்டியஸ். இது வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு கம்யூனிகேஷன் நீங்க சொல்லும்போது அது ரொம்ப கிளாரிட்டியா சொல்லணும், தெளிவா சொல்லணும், உறுதியா சொல்லணும், அது வந்து சுருக்கமா சொல்லணும், கரெக்டா சொல்லணும், கம்ப்ளீட்டா இருக்கணும் இன்ஃபர்மேஷன், கர்டியஸா இருக்கணும், அதாவது ஹம்பிளா இருக்கணும். ஒரே தடா புடான்னு சொன்னா நீங்க சொல்றது வந்து அடுத்த சைட்ல இன்ட்ரெஸ்டும் இருக்காது, அந்த மாதிரி ஒரு இதாயிடும். அதனால நீங்க வந்து கரெக்டா இந்த 7 Cஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, கம்யூனிகேஷன் டைப்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா, வேர்பல் அண்ட் நான் வேர்பல். வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் கம்யூனிகேஷன்னாலே ஷேரிங் இன்ஃபர்மேஷன் வித் அதர் பீப்புள் தான். அதுல வேர்பல் கம்யூனிகேஷன்ன்றது வந்து போத் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன். அதாவது இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல வந்து நம்ம வந்து டைப்பை சூஸ் பண்ணிக்கணும். ஸ்போக்கனா இருந்ததுன்னா கான்ஃபரன்ஸா, செமினாரா, ஒர்க் ஷாப்பா, இல்ல ஒரு ஒரு குரூப் அட்ரஸ் பண்றோமா என்னங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். ரிட்டன் கம்யூனிகேஷனா இருந்தா லெட்டரா, இமெயில் போடுறோமா, அந்த மாதிரி என்ன டைப்ன்றத டிசைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ல எப்பவுமே நம்ம வந்து ஒரு கான்ஃபிடன்ஸோட பேசணும். எப்பவுமே ஆர்ட் ஆஃப் லிசனிங் தான் இஸ் த கீ டு த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றதையும் நம்ம நினைச்சுக்கணும். இன்னொன்னு, நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் தான். இந்த இந்த விஷயங்கள் போக நம்ம வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷனும் இருக்கு, அடுத்த டைப். அது எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளோட ஐ கான்டாக்ட், ஒரு வந்து பேசவும் மாட்டோம், எழுதுற கம்யூனிகேஷனும் இருக்காது. ஜஸ்ட் ஐ கான்டாக்ட், நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், போஸ்டர், பாடி லாங்குவேஜ், டோன் ஆஃப் வாய்ஸ், ஏத்தி இறக்கி பேசுறது, நம்மளோட அப்பியரன்ஸ், இதெல்லாம் தான். எப்பவுமே கம்யூனிகேஷன்ல வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்றத விட அந்த விஷயத்தை எப்படி கொண்டு போய் அடுத்தவங்க கிட்ட சேர்க்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நம்ம இது பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க வந்து இப்போ பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, அவங்களுக்கு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க, தே ஹவ் லாஸ்ட் தேர் இன்ட்ரெஸ்ட்ன்றத நம்மளுக்கு காட்டும். அதனால எப்பவுமே நம்ம வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ், புரியுற மாதிரி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், இன்னொன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஆடியன்ஸ் என்ன லைக் பண்றாங்கன்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டோரிஸ் சொல்லி, எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி, கேஸ் ஸ்டடி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இப்போ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.